சந்தோஷம் உங்களை பார்த்தது. இந்த மாத கடைசியில் உங்களை பார்ப்பது, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது தேவன் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்தை நான் யோசிக்கிறேன். கடந்த 3 வாரங்களாக குடும்பத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கிறோம். முதல் வாரம் கணவன் மனைவிக்குள் இருக்கிற சில பிரச்சனைகள் அல்லது சில கோணலான காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஏன்னா குடும்பம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதிகமான காரியங்களை குடும்பத்தோடு கூட அவர் இடைப்பட்டு இருக்கிறார். போன வாரம் குடும்பங்களில் இருக்கிற சில பிரச்சனைகள் அல்லது கோணலை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் பொருந்தும். ஏன்னா ஆவியானவர் தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு செய்தி கொண்டு வருவது கிடையாது. இங்கே வருகிற அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் தம்முடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். புரியுதா? நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே நான் கொடுத்த அதே செய்தி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 32 ஒரே வார்த்தை வாசிக்கலாம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். உப்பு தூண் ஆனாள். சரி, அதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின புஸ்தகம் 17:32 வாசிக்கலாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை தெய்வம் புதிய ஏற்பாட்டிலே கொண்டு வந்து அதை ஞாபகப்படுத்த சொல்றார் ஆண்டவர். அப்போ பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். புரியுதுங்களா? 2 ஏற்பாடுகளை நம்ம சரியா கவனித்து தியானிக்கும் போது தான் ஒரு 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 பைபிளுடைய முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் பாருங்க, பழைய ஏற்பாடே படிப்பாங்க, புதிய ஏற்பாடு படிக்க மாட்டாங்க. சில பேர் புதிய ஏற்பாடே படிப்பாங்க, பழைய ஏற்பாடு படிக்க மாட்டாங்க. சில பேர் சங்கீதமே படிப்பாங்க, வேற எதுவும் படிக்க மாட்டாங்க. எல்லாமே படிக்க வேண்டும். ஆமென். ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது நீங்கள் ஒரு வேத புத்தகத்தை படித்து முடித்து விட வேண்டும். எத்தனை அப்படி ஒரு நல்ல அனுபவம் இருக்கு? ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது பைபிள் படிக்கிற அனுபவம். பாஸ்டர், இது வரைக்கும் ஒரு முறை கூட படிக்கல பாஸ்டர். அப்ப கஷ்டம்தான். நீ தேர்றது கஷ்டம். நீ தேர்றது ஏன்? கவனிங்க, எப்படி உலகத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காலேஜில் அவங்க சரியா அந்த புத்தகத்தை படித்து முடிக்கலன்னா எப்படி ஃபெயில் ஆகுறாங்களோ, அதே போல தான் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்க இந்த வேத புத்தகத்தை நம் கருத்தாய் வாசித்து தியானிக்கவில்லை என்றால் உங்களால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. சரி, நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் கவனிங்க. இந்த குடும்பம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார். ஆனால் லோத்து, ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து இல்லையா, தன்னுடைய சித்தப்பா கூட அவன் சேர்ந்து கொண்டபடினாலே ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்தையும் ஆசீர்வதித்தார் இல்லையா? ஆமா, 2 பேருடைய சொத்துக்கள், ஆடுகள் மாடுகள் பெருகிவிட்டது. அது நிமித்தம் சண்டை வந்தது. 2 பேருமே செப்பரேட்டா பிரிஞ்சு போயினாங்க. லோத்து சோதோமை தெரிந்து கொண்டு அங்கு போய்விட்டார். ஆபிரகாம் அவர் தேவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த லோத்தை ஆண்டவர் ஏன் நினைக்க சொல்லுகிறார்? இந்த லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த அம்மாவால அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆயிட்டு. கவனிங்க, ஆபிரகாம் கூட புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாமுடைய ஜபம், ஆபிரகாமுடைய தொழுகை, ஆபிரகாமுடைய மன்றாட்டின் ஜபம் இல்லையா, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய பல காரியங்களை இவங்க கண்ணால பார்த்துருக்கிறாங்க இல்லையா? இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தும் தன் குடும்பத்தை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தாதபடினாலே அந்த குடும்பத்தின் மேல சாபங்கள் வர ஆரம்பித்தது. அதுதான் சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்.
ஏன்னா தேவன் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டிய ஒரு குடும்பம் சாபத்தினால போய்விட்டது. 10 தலைமுறைக்கு லோத்து குடும்பம் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்றார். 10 தலைமுறைக்கு வரக்கூடாதுன்ட்டார். 10வது தலைமுறை தான் ரூத்து தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. புரியுதா? அதான் நம்ம குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி தேவனாலே சபிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அதற்கு லோத்தின் மனைவி ஒரு உதாரணம். கவனிக்கணும். ஏன் லோத்தின் மனைவி தேவன் நினைக்க சொன்னார்னா, லோத்தின் மனைவி இல்லையா, தேவன் கிருபையாய் 2 பிள்ளைகளை கொடுத்தார். நல்ல கணவன் இல்லையா, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, கவனிங்க, தேவனாலே சபிக்கப்பட்டு சாபத்துக்குள்ளாகி உப்பு தூணாக மாறி பிள்ளைகள் தகப்பனோடு விபச்சாரம் செய்து இல்லையா, தவறான பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுக்கு ஆகாதவர்களாய் போயிட்டாங்க. அதுதான் சொல்லுவாங்க, புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை தன் கையினாலே இடித்து விடுவாள். புத்தி உள்ள பெண்ணா இருக்கு இல்லையா, அந்த வாலிய பிள்ளைகளை சரியா வளர்க்கல, வாலிய பிள்ளைகள் சரியான வார்த்தை சொல்லிக் கொடுக்கல, தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கல, பசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கல, பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கல. அதனால பாருங்க, அந்த பிள்ளைகள் தன் தகப்பனோடே விபச்சாரம் பண்ணும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போனார்கள். ஆகையால் அந்த சந்ததி 10 தலைமுறைக்கு ஆண்டோடைய சமூகம் வரக்கூடாது என்று ஆண்டவர் சபித்து விட்டார். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல கவனிங்க, இதை சொல்லும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஒரே ஒரு பொண்ணு, அவ பேர் தீனாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சைனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். கவனிங்க, 12 அண்ணமாருங்க, ஒரு தங்கச்சியை ஒழுங்கா என்ன பண்ணல, கெடுத்துட்ட பிறகு இவங்க எல்லாரும் கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரே அழிச்சானுங்க. தங்கச்சி ஒருத்தி வெளியே போறாளே, ஏன் போறா, எதுக்கு போறா கேட்கணும்ல. ஹலோ கவனிங்க, யாக்கோபுக்கு 12 பிள்ளை, தீனாள் இல்லையா ஒரே ஒரு பொண்ணு. இந்த 12 பேர் இருந்தும் ஒரு தங்கச்சி அவங்கள என்ன பண்ணல, சரியா வழி நடத்தல. ஹல்லேலூயா, கிருபை. கவனிங்க, அதனால பின்னா பாருங்க, அந்த அந்த சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்டு போனாங்க அப்பாவோட. அவ்வளோ கோபம், எங்க தங்கச்சி அவன் கெடுத்துட்டான், என் தங்கச்சி எப்படி கெடுக்கலாம், டேய் உன் தங்கச்சி வெளியே போகும்போது கேட்டியா முதல்ல, எங்கம்மா போற, இந்த 6 மணிக்கு எங்க வெளியே போற, அவ எது போன வெளியா, அந்த ஊர் பெண்கள் உனக்கு என்ன வேலை, அந்த ஊர் பொண்ணுங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன. அப்ப கவனிங்க, திமிர் பூச்சிவோம். யாரு? தீனாள். என்ன பாஸ்டர், ஆமா உனக்கு என்ன வேலை, வீட்டில் அம்மா கூட அப்பா கூட இல்லையா இருக்கலாமா, அண்ணன் தம்பி கூட பண்ணலாமா, ஜோம் பண்ணலாமா, வேதம் வாசிக்கலாமா இல்லையா, அம்மாவுக்கு உதவியா செய்யணும் விட்டு ஊர் சுத்த போகுது. இது இப்படி பொண்ணுங்களை இருந்தா அடிங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஏன் போற, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எதுக்கு போற, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே, எங்க கார்டு எங்க கேளு, கார்டு எங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேனா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கினாலா, இதெல்லாம் செய்யுங்க. சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்து சொல்லிட்டு ஊரை சுத்த போயிருக்கும், எங்க எவனை பார்த்து எவனா கெடுத்து போடுவான், எதுக்கு நமக்கு வேலை. அவனுங்க ஆமாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி 4 அக்கா. எங்க ஊர்ல தெரிஞ்ச பையன், முறவுள்ள பையன் தான். அவங்ககிட்ட ஒரு முறை பேசுறான்னு கேள்விப்பட்டோடனே கொம்பு எடுத்து அடியாச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, டே வயசு வந்த பொண்ணாவது, வயசு போற பொண்ணாவது, தப்பு பண்ணா அடி, பொண்ணு அடிச்சு வளர்க்கணும், முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும். அதுதான் இன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கை செய்யறான். ஆமா, என்னைக்காவது பொம்பளை பிள்ளை அடிச்சுக்கிறீங்களா? வயசுக்கு வந்தானா, வயசு வராம போனேன்னு அடி, தப்பு பண்றாளா அடி. கவனிங்க, இன்னைக்கு பாருங்க, சமுதாயம் கெட்டு போச்சு. நம்மளாம் கிறிஸ்தவர்கள், நம்ம தான் இந்த உலகத்துக்கு ஒளி, உலகத்துக்கு வெளிச்சம். நம்மளை பார்த்து தான் 4 பிள்ளைகள் மனம் திரும்பணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களே கோணல் மாணவமா இருக்குது.
சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. இவன் ஊரை சுத்த போகிறது என்ன காரணம்? அப்பாவும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை, கூட வந்து அண்ணன் தம்பியும் சரியில்லை. சரி, ஒரே பொண்ணு தான் செல்லமா இருக்கட்டும், செல்லம் கூட தப்பு கிடையாது. ஆனால் தவறு பண்ணுவதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. புரியுதா? உங்கள் கண்ணில் விளக்கணை விட்டு பார்த்துக்கினே இருக்கு. எங்கே போகிறா, எங்கே வரா, பையில் என்ன இருக்குது, பேக்கில் என்ன இருக்குது, யார்கிட்ட பேசுகிறா, யார்கிட்ட பண்ணுறா இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கணும். உங்கள் புள்ள பரலோகம் வரணும், நரகம் போயிடக்கூடாது. புரியுதா? புரியுதா? ஆமாம். ஏன்னா நீ பூமிக்கு உப்பா இருக்கணும், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். நீ உன் வாழ்க்கையை கோணலும் மாறுபாடுமா இருந்தா எப்படி ஆண்டவர் மற்றவங்க ரட்சிப்பாங்க இல்லையா? அதனால கவனிக்கணும். இந்த லோத்தினுடைய அவர் வேலை என்னன்னா, ஊர் வாசல் முன்னே உட்காந்துக்குவார், ஊர் கதை பேச வேண்டியது. இந்த அம்மா எங்கன்னா டிவி பார்த்து நினைக்கிறேன். இந்த 2 பிள்ளைங்க கதை என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் பைபிள் போட்டிருக்கு, இந்த லோத்தின் மனைவி ஆண்டு ஏன் நினைக்க சொன்னாருன்னா, கவனிக்க, ஒரு ஒரு குடும்பம் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை சரியான வளர்க்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ஆனால் பைபிள் போட்டிருக்கு சோதோமின் அக்கிரமங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் போடுங்க. இதோ கர்வமும், கவனிங்க, அந்த சோதோம் கொமரா பட்டணத்துடைய நிலைமை என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்வம் பிடிச்சவங்க. கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமாகிய ஆனவைகளே இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமின் அக்கிரமம். அப்புறம் இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திலும் இருந்தது. கவனிங்க, இந்த சோதோமியினுடைய பாவம் என்னன்னா, ஒண்ணு கர்வம். கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க, என்ன கர்வம்? கர்வம், கர்வம் நல்லா தெரியல, ப்ரௌடு, பெருமை. நான் சொல்ற திமிரு, அகம்பாவம், இதெல்லாம் கர்வத்தில் வந்து சேர்ந்துடும். இது இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கர்வம் வரவே கூடாது இல்லையா? ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் அது பருந்து ஆக முடியாது இல்லையா? ஸ்தோத்திரம். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கலாம், உங்களை தேவன் உயர்த்தலாம், உங்களுக்கு எல்லா கிருபை மேன்மைலாம் கொடுக்கலாம், அழகு அந்தஸ்தெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் என்ன வரக்கூடாது? கர்வம் வரக்கூடாது என்னைக்குமே. இந்த லோத்தின் மனைவி நம்ம ஏன் நினைக்கிறோம்னா, லோத்தி இருந்த ஊர்ல இருந்த சோதோம் மக்களுடைய வாழ்க்கை கர்வம் பிடிச்சவங்க. 2வது பாருங்க, ஆகார திரட்சி. கவனிங்க, இந்த ஆகார திரட்சி தான் அந்த சோதோமின் பாவங்கள். ஒன்று, அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கணும். அந்த ஊர்லேயே இருந்தபடினால பாருங்க, அந்த பாவம் இந்த பெண்ணையும் அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டது. கவனிக்கணும், ஆகாரம் அவசியம், ஆனால் ஆகார திரட்சி உனக்கு வரக்கூடாது. ஆகாரம் அவசியம், ஆகார திரட்சி வரக்கூடாது. கவனிங்க, ஆகாரம் அவசியம் இல்லையா? ஆகார திரட்சி. ஆமா, நான் காலையே சொன்னேன், 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறவன் எருமை, 8 மணிக்கு எழுந்துக்கிறவன் நோயாளி, 9 மணிக்கு எழுந்துக்கிறவன் மரணம். நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம்? இதுக்கு என்ன காரணம்? ஆகார திரட்சி தான். ராத்திரில ஒருத்தர் சொல்றாரு, ராத்திரில அரை வயிறு சோறு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு கேப். நம்மால் புல்லா இது வரைக்கும் அடிக்கணும் நைட்டில். ஆமாம், புருஷன் வச்சது, புள்ள வச்சது, மாமா வச்சது, மச்சான் வச்சது, சட்டி சுரண்டி துணுட்டு இல்லையா, அப்படி படுத்து தூங்க பாருங்க, கொரட்டை விட்டுன்னு 8 மணிக்கு எழுந்துக்கும். நீ உப்பு தூணு, உன் லைஃப் உப்பு தூண் ஆகிடும். ஆமாங்க, நம்மளாம் இந்துலேருந்து தான் ஏசி ஏற்றுக்கொண்டு வந்தோம். நான்லாம் இந்துலேருந்து ஏசி ஏற்றுக்கொண்டு வந்தேன் இல்லையா? ஆமாம், 5 மணிக்கெல்லாம் எங்கள் ஊரில் பெண்கள் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, எழுந்து வீட்டுக்கு சாணி தண்ணி தெளிப்பாங்க. இல்லை சாணி என்னைக்கானு தெளிச்சுக்கிறியா? நீ சாணி தெளிக்க வேணாம், தண்ணியா தெளிச்சுக்கிறியா? இல்லை, வாடகை வீட்டுலாம் தெளித்து கோலம் போட வேணாம், தெளிச்சு பெருக்கி விட. உன்னை பார்த்த சரிம்மா, சரி நீ நீ வந்து வாடகை கொஞ்சம் 5 ரூபா கம்மியாக கொடு.
ஏன்? இது போன நாள்ல இருந்து அந்த வீடு ஒரு கரம்பா உட்காந்துருக்கும். இதுலேருந்து ஏசி எடுத்துக்கணும் அந்த நீ இன்னைக்கு 8 மணிக்கு தூங்குற. ஆகார திரட்சி சும்மா இல்லை, வரணும் இல்லை இல்லையா? ஏங்க வரும்போதே ஒரு 4 பரோட்டாவும் அந்த சால்னாவும் அந்த ஒரு வறுத்தக்கறி வாங்கிட்டு வந்துடு. தயவுசெய்து நீங்கள் எப்படிலாம் வாங்கி போகாது வீட்டுக்கு. இந்த சால்னா கறி கேட்டால் கூட இல்லையா, பரோட்டா ஒன்று கேட ஏம்மா மாவாட்டி செய்யுமா, அவன் முடியாதுங்க இடுப்பு அடிக்குது, நான் வந்து செஞ்சு கொடுக்குறேம்மா. ஆனால் தயவு செய்து நம்ம ஜெயத்திலிருந்து ஒரு 8 பரோட்டா, பிள்ளைக்கு 2 பரோட்டா, உனக்கு 2 பரோட்டா, எனக்கு 2 பரோட்டா, உனக்கு 2 பரோட்டா. நோ நோ நோ, இது ஆகார திரட்சி. இது உங்க வாழ்க்கையை அழிக்கும், உங்களை உப்பு தூணாய் மாற்றிவிடும், உங்க குடும்பத்தை அழிச்சிடும். ஒருத்தர் சொல்றாருங்க, நான் போகிற வரைக்கும் என் மனைவியை சாப்பிட மாட்டான். இந்த நாட்களில் இப்படி விடு, நான் போகிற வரைக்கும் நான் எத்தனை மணிக்கு போறனோ அத்தனை மணிக்கு மனைவி சாப்பிடும். அப்படியா, பரவாயில்லப்பா, உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சி. இல்லடா டே, நான் மாவு வாங்கி போயிட்டு, நான் மாவு பாக்கெட்டு வாங்கி போய் கொடுத்தாதான், வாங்கி கொடுத்து நான் தோசை விட்டு கொடுத்தாதான் துண்ணுட்டு படுப்பா போல். எங்க ஊருபடும் குடும்பம். தயவு செய்து அப்படி இப்படி பொம்பளையா இருந்தா சுட்டுட்டு நீ சுட்டு நீயும் சுட்டுக்கணும். ஆகார திரட்சி, ஆகார திரட்சி. ஆகாரம் அவசியம், ஆனா ஆகார திரட்சி வரக்கூடாது. அது அது என்ன ஆயிடும்னா நம்முடைய வாழ்க்கையை உப்பு தூணி நேராக கொண்டு போய்விடும், தேவனுடைய சாபத்து நேராக கொண்டு போய்விடும் இல்லையா? 5 மணிக்கு மேலே மனைவிய புருஷனோ பெட்டில் இருக்கக்கூடாது. எழுந்துருங்க, எழுப்பி விட்டுருங்க, தண்ணியாவது ஊற்றிடு, எழுப்பு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைகளை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அழகாக நடத்துவார். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏன் தருத்தரும்? இன்னைக்கு தேதி 30 வாசிங்க பார்க்கலாம். 30ஆம் அதிகாரத்தில் உலகத்திலே மகா மேன்மை உள்ளவர்கள் 4 சொல்றார் ஆண்டவர். பாருங்க பைபிள்ல 30ஆம் அதிகாரம். பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவர்கள் 4. 1 அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு. அப்புறம் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தன் வீட்டை கண்மலையில் கட்டுகிற குழி முசல். 3 ராஜா இல்லாதிருந்தும் புறப்படுகிற வெட்டு கிளியும். 4 தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி. இதுதான் இந்த பூலோகத்தில் மகா ஞானம். உங்க பேர் என் பேர் வரவில்லை. ஏன்? கோடை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை குளிர்காலத்தில் சேர்த்து வச்சிருமா. அவ்வளோ ஞானம் ஜாஸ்தியா இருக்கலாம். ஹலோ, ஆகார திரட்சி வரக்கூடாது. புரியுதா? இன்னில் 6 மாதம் போச்சு, எப்படி போட்டு விடுங்க. 4 இருந்து 5 மணிக்கு மேலே நீங்கள் பெட்டில் இருந்தால் நானே வீட்டை தேடி வந்து அடிப்பேன் நான். ஜீவானந்தம் ஐயா செத்துட்டார்ல, ஜீவானந்தம், அவர்கிட்ட கேட்டாங்களா அந்த மாதிரி நிருபர்கள், ஐயா நம்முடைய இந்தியாவில் எழுப்புதல் வர வேண்டுமானால் என்ன செய்யணும்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்கப்பா. என்ன செய்யணும்? தோத்துறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 போலீஸ்காரன் என்ன பண்ணணும்? அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும். ஏன்? லட்டி சார்ஜ். சரியா 5 மணிக்கு எழுந்துக்கலையா, 2 லட்டி சார்ஜ் கொடுத்து எழுந்து ஜோமன் சொல்லணும். அப்புறம் சாப்பிட்டு 1 மணி டு 2 மணிக்கும் லட்டி சார்ஜ் படுக்கிற நம்ம ஆள் கொடுங்க, லட்டி சார்ஜ் கொடுக்கணும். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணலாம், லட்டி சார்ஜ். இப்படி 2 போலீஸும் ஒரு வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம்னா இந்தியா 2025 எழுப்புதல் வந்துடும். உனக்கு போலீஸ் வேணுமா? ஏசுனார் விட்டா போதும். கவனிங்க, சரியா 4 மணிக்கு கொசு விட்றாரு. 4 மணிக்கு கொசு கடிக்க மாட்டுது. இந்த 4 மணிக்கு எங்கிருந்து வருமோ தெரியல கொசு. அவன் நினைச்சேன், எப்பா கொசு கட்டளையிட்டார், மீன் கட்டளையிட்டார். எத்தனை வீட்டுக்கு கொசு ஆண்டு கட்டளையிடுறாரு? ஓ ஏசப்பா, நாளை முதல் 4 மணிக்கெல்லாம் கொசுவை கட்டளையிடுவீராக. கொசுவை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில். ஏன் தேசம் எழுப்பது பின்மாறி காலத்து மழைக்காய் ஜெபம் பண்ணணும். பாருங்க, இனிமேட்டு நீ 4 மணிக்கு மேலே கொசு வந்துடும் உள்ள.
ஆனா 4 மணிக்கு வரைக்கும் வராது. நீ நல்லா தூங்கலாம் கொரடிச்சு. 4 மணிக்கு மேல தூங்க ஆரம்பிச்சா முடிஞ்சது கதை. சரி, இந்த பாஸ்டர் சொல்லிட்டாங்க இல்லையா, ரைட், ஏன் ஜோம் பண்ணிடலாம். ஸோ நல்லது, எழுப்புதல் வரணும். உங்களால் என்னால் தான் முடியும். நம்முடைய தேசத்தின் தலையெழுத்து எப்படி மாறிச்சு தெரியுமா? இந்தியாவின் தலையெழுத்து மாறி இருக்கா இல்லையா? பேப்பர்ல படிக்க மாட்டீங்களா? இந்தியாவின் தலையெழுத்து மாறி இருக்கா? சொல்லுங்க, மாறி இருக்கா? எப்படி மாறிச்சு? நீங்க ஊக்கமா ஜோம் பண்ணீங்களா? எப்படியோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, ஏசப்பா எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமே, ஒரு மாற்றம் வேணுமேன்னு பண்ண ஜெபத்தை ஏசப்பா கிருபையாய் கேட்டதுனால நீங்க நம்ம தேசத்துல நல்ல ஒரு ஆட்சியை கர்த்தர் அமைச்சிருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். என்ன? ஆமா. அப்ப ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் பவர்ஃபுல்லானது. ஆமா சொல்லுங்க. தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடியது. எவ்வளவு பெரிய கடினமான ஆளா இருந்தாலும் அவங்கள ஷேக் பண்ணக்கூடியது ஜெபம் மாத்திரம்தான். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த லோத்தின் மனைவியை நினைக்கிறான்னா, இந்த அம்மாவுக்கு ஜெபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது, சர்ச்சை கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிள்ளைகளையும் அப்படி உருவாக்கல. அதனால தான் பாருங்க அந்த குடும்பம் அழிக்கப்பட்டு போச்சு, சபிக்கப்பட்டு போயிட்டு. தயவு செய்து உங்க குடும்பத்தை அப்படி உருவாக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க தான் தலைவர் இல்லையா? தயவு செய்து தலைவராக இருந்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, தோட்டத்தை காக்கணும், தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும். அதுல இருந்து நீங்க ஒரு நாளும் காம்பன்மேஷனே கிடையாது. புரியுதா? நீங்கள் கட்ட வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள உருவாக்கி விட வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரத்தை தயம் பெற்றுக் கொள்வானா. ஹல்லேலூயா. புரியுதா? ஆனா நீங்கள் ஞானமா இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. லோத்தின் மணி மாதிரி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சரி சரி, இப்போ நம்ம அந்த வசனம் 17 வாசி, 19 வாசி, 19 17 எல்லாம் நீங்களும் பாருங்க. 19 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடி, தேவதூதன் சொல்றான், உன் ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பார்க்காத. கீழ்ப்படியுமா இல்லையா? எங்க தெய்வமே சொல்லுது, உன் ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பார்க்காதேன்னு சொன்னா என்ன பண்ணோம்? நம்ம ஏன் பின்னிட்டு பார்த்தது? திமிர் தானே. போ, அதான் கர்வம், அதான் கர்வம். ஊழியக்காரர்கள் சபையில் ஒரு காரியம் சொல்றாங்களா, அதை மீறி தப்பு பண்ணாதீங்க. நாங்கள் தேவனுடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கிறோம், எங்க சொந்த கதையை பேசல, தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவன் சொல்றான், ஜீவன் தப்ப ஓடு, பின்னிட்டு பாராதே. ஏன் பார்க்க கூடாது? ஏன் பார்த்தா என்ன? ஏன் உன் சொத்துல கொஞ்சம் குறைஞ்சிருமா? அப்படின்னு இந்த அம்மா பேசியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னிட்டு பார்க்காதேன்னு சொன்னா பின்னிட்டு பார்த்துட்டு, அப்போ என்ன? தேவனையும் மதிக்கல, தேவனுடைய வார்த்தையும் மதிக்கல, தேவனுடைய தூதனையும் மதிக்கல இல்லையா? ஒரு ஒரு அப்படின்னா கர்வம். அதான் உப்பு தூணாம இன்னைக்கு இருக்குது. அந்த உப்பு தூண் இன்னைக்கு இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு 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 அலங்கோலமான அடையாளம் ஆயிடக்கூடாது. புரியுதா? ஏசாயா சொல்ற மாதிரி, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களா இருக்கிறோம். அது வேற, அலங்கோலமான அடையாளம் வேற. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போய் நீங்க ஒரு அலங்கோலமாயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்க? தயவு செய்து சொல்றேன், பைபிள் படிங்க. இங்க வந்து பிரசங்கம் கேட்குறீங்களா, அது பாருங்க, கீழ்ப்படிங்க, செயல்படுங்க. அது நல்லது. புரியுதா? அது நல்லது. அது மேல திங்க் பண்ணவே பண்ணாத. ஏன்னா பைபிள் திருவசனத்தை அவமதிச்சா நாசம். கற்பனைக்கு கீழ்ப்படிந்தாதான் நமக்கு பிரயோஜனம். ஆமென். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறோம். புரியுதா? கவனமா கேளுங்க. ஒரு 1க்கு 10 முறை மறுபடியும் இந்த செய்தி போட்டு கேளுங்க. அவ பாருங்க, நிச்சயமா அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
ஆமா சொல்லுங்க. பின்னிட்டு பார்க்காதப்பா, இல்லையா? உன் ஜீவன் தப்ப ஓடு தூதன் சொல்றான். இந்த அம்மா பாருங்க பின்னிட்டு திரும்பி பார்த்துச்சு. அப்ப நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஏன் இந்த குடும்பம் அழிஞ்சது? ஏன் இந்த குடும்பம் சாபத்துக்குள்ள போயிடுச்சு? புரியுதா? இதான் காரணம். பிள்ளைங்க ஏன் அசிங்கமான காரியம் செஞ்சாங்க? ஏன் அந்த சந்தை 10 தலைமுறைக்கு ஆண்டவர் வெளியே அமிச்சிட்டாரு? சொல்லட்டுமா? உங்களால உங்க குடும்பமோ, உங்க பிள்ளைகளோ, உங்க சந்ததியோ தேவ சமூகத்தை விட்டு தேவன் புறக்கணிச்சிடக்கூடாது. தயவு செய்து சொல்றேன். என் பிள்ளையா தான் சரி, உன் பிள்ளையா தான் சரி, ஆண்டவர் என்ன விரும்ப தெரியுமா? நானும் என் பிள்ளைகளும் அடையாளமா இருக்கணும். மாத்திரம் இல்லை, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக தேவ சந்ததியா இருக்கணும். உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் வரப்போற தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. சபிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அது முழு பொறுப்பு தாய், தகப்பன், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவசியம். புரியுதா? தயவு செய்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவோ, தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு எதிராகவோ தயவு செய்து செஞ்சிடாதீங்க. ஆமென். அது உங்களுக்கு இப்ப தெரியாது, உன் சந்ததி அழிச்சிடும். இப்போ இந்த அம்மாவுக்கு தன் பிள்ளைங்க இப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த சந்ததி சபிக்கப்பட்டு போயிட்டு, இல்லையா, 10 தலைமுறைக்கு அவங்க சர்ச்சுக்குள்ள வர முடியாது. எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசப்பா இல்லாமல், அவருடைய வார்த்தை இல்லாமல் உங்களால் ஒரு வாரம் ஜீவிக்க முடியுதா? நானும் ஒரு வாரம் கோயில் போனால் எனக்கு தூக்கமே வராது. ஆனால் நம்ம ஆளுங்க பல வாரம் கோயில் வராமல் நல்லா தூங்குறான், நல்லா ஏந்துக்கிறான், நல்லா வேலைக்கு போகிறான், தோத்துறோம். நான் சொல்கிறேன், உங்கள் மனசாட்சி செத்து போய் விட்டது. பவுல் சொல்கிறாரு, நீ உன் விசுவாச கப்பலை கவிழ்த்து விட்டாய், உன் மனசாட்சியும் அப்படி ஆகிவிட்டு. புரியுதா இல்லையா? இந்த லோத்தின் மனைவியா நினைக்க சொல்ற ஆண்டவர், நம்ம தேவனும் கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியல, ஊழியக்காரன் வார்த்தையும் கீழ்ப்படியல, தேவத்துவ வார்த்தையும் கீழ்ப்படியல, தன் பிள்ளைகளை உருவாக்கல, தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நடத்தல. அதனால பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் 10 தலைமுறைக்கு ஆண்டவருக்கு அவங்க சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் 10வது தலைமுறையில் ரூத் என்ற பெண் நகோமியை சொல்றா, இனி உன் தேவன் தான் என் தேவன். அந்த 10வது தலைமுறையில் தான் கர்த்தர் ரூத் மூலமாய் மறுபடியும் உள்ள வராரு. ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும். பைபிள் சொல்லுது, உன் சந்ததி மேல் நான் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உங்க குடும்பத்து மேல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றணும். அதுக்கு நீங்கள் பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் லோத்தின் மனைவி போல பின்னிட்டு பார்த்து நீங்கள் உப்பு தூணாக மாறி விட்டுட்டீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு சாபமாயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு அலங்கோலமான ஒரு தினப்பா, அது கல் தூணு, இது லோத்தின் மனைவி. எவ்வளவு அசிங்கம்லாம் நமக்கு இல்லையா? காரணம் என்ன? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் போலவே நீ என்ன பண்ணும்? ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கணும் இல்லையா? சாராளின் மனைவி ஆபிரகாமுடைய மனைவி சாராளை குறித்து எபிரேயரை நம்ம வாசிக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுடன் என்று எண்ணி நன்மையை பெற்றுக்கொண்டாள். சாராளுடைய பெயர் அந்த எபிரேய புஸ்தகத்தில் வந்துட்டு, அந்த 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 விசுவாச பட்டியலில் வந்துட்டு. ஆனால் லோத்தின் மனைவி உப்பு தூணா ஆயிட்டான்னு சொல்லி கவனிங்க. புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து. இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய குடும்பத்தில் வருகிற ஒரு பிரச்சனை வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யோபு 2:9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து எல்லாரும் பைபிள் வச்சுக்கிட்டா என் முகத்தை மட்டும் பார்க்காதீங்க, சொல்லும் போது பைபிள் பாருங்க. ஏன்னா நான் சொல்ற வார்த்தையும் பைபிளும் ஒத்து போகணும். பார்த்துட்டீங்களா? சரி. இங்க ஒரு மனைவி நம்ம பார்க்கிறோம். மனைவி தான் பேசுறீங்க, பஸ்டர் கணவனும் சேர்ந்து தான் வருவார் கூட சேர்ந்து. நமக்கு தெரியும், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகனாகிய என் தாசன் என்று வேதம். யாரு? என் தாசன். என் தாசன். சரி, நம்ம பார்க்கிறோம் சாத்தானுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஏற்பட்ட ஒரு என்னது, ஒரு டெஸ்ட்னு கூட சொல்லலாம். அதுல இவர் ஒரு பொம்மையா ஆண்டு யூஸ் பண்றாரு.
இது யோபுக்கு தெரியாது இல்லையா? யோபுடைய எல்லா சொத்தும் அழிஞ்சிட்டு பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. யோபுக்கும் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடுமையான பருக்கள் வந்து போட்டு சுரண்டாரு. அவங்க நண்பர் 3 பேர் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க 3 பேரும் 7 நாளாக சாப்பிடாம கூட உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. ஆனால் பொண்டாட்டி சொல்றா, இன்னுமாடா உயிரா இருக்கிற நீ? இன்னுமாடா உயிரா இருக்கிற? தேவனை தூஷித்து செத்து பொல்லாதா சொல்ற. இப்போ இந்த அம்மா நம்ம என்ன சொல்லலாம்? அவன் என்ன சொல்றான்? ஏண்டி நம்ம ஏசப்பாவோட எவ்வளோ நன்மை வாங்கி சாப்பிட்டோம் இல்லை? 10 புள்ள பிறந்தனா நம்ம 20 வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்திருக்கு. 20 வருஷம் இல்லையா? ஆடு சாப்பிட்ருக்கோம், மாடு சாப்பிட்ருக்கோம், மாட்டுக்கறி சாப்பிட்ருக்கோம், ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்கோம் இல்லையா? ஈரல் சாப்பிட்ருக்கோம், போட்டி சாப்பிட்ருக்கோம் இல்லையா? எல்லாம் சாப்பிட்ருக்கோம். இந்த ஏசப்பா புண்ணியம் தானே இதெல்லாம். இப்போ நீ சாப்பிட்றே இல்லையா? இந்த ஏசு ஏற்றுக்கொண்டால வாரத்துக்கு ஒரு முறையாவது கறி கிடைக்கும் நமக்கு. அப்போலாம் தீபாவளியோடு தீபாவளி. எனக்குலாம் எங்கள் வாரத்தில் தீபாவளியோடு தீபாவளி. கறி எப்போ பார்க்க முடியும்? இட்லிலாம் எப்போ பார்ப்போம்? தீபாவளியோடு தீபாவளி, பொங்கலோடு பொங்கல். ஆனால் இன்னைக்கு நினைச்சா தீபாவளி இல்லையா? இப்போ கண்ணை மூடி தொந்தா தீபாவளி தான். ஏன்னா இட்லி வந்துடுது, கறி வந்துடுது, பிரியாணி வருது, சட்டியாக வருது. நம்ம துண்ணுருக்குமா இல்லையா? துண்டு என்ன சொல்லுது? இந்த தேவனை தூஷித்து செத்துப்போம். நானாக இருந்தால் துப்பாக்கி அவளை சுட்டு நானும் சுட்டு செத்து. ஏன் இவ்வளோ நன்மை பெற்றுமே என்ன சொல்லுது? இன்னுமா உன் வாசிமா, நீர் இன்னும் உம்முடைய நீ உத்தமத்தில் இன்னுமாடா உன் உத்தமத்தை உறுதியா இருக்கிற அப்படின்னா இன்னுமா ஜபிக்கிற, இன்னுமா பைபிள் வாசிக்கிற, இன்னுமா கோயிலுக்கு போற, இன்னுமா ஏசு கும்பிடுற. இனிமேல் ஏசுன்னு கூப்பிட்டா வாயில துப்பாக்கி விட்டுருவேன். தேவனை தூஷித்து செய்யலாமா? அம்மா புருஷன் அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணம்மா? ஒரு ஆறுதலாக இருக்கணும் இல்லையா? சரிங்க, இது ஆண்டோடைய ஆண்டு சோம் பண்ணலாங்க. ஆண்டோர் என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதுதானே ஒரு ஆறுதல், இதுதானே ஒரு மனைவியின் ஆறுதல். ஆனால் என்ன சொல்லுது? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. தேவனத்தில் நன்மை பெற்றுக் கொண்டோம் இல்லை, தீமையை அனுபவிக்க வேண்டாமா இல்லையா? நம்ம என்ன ஏசு கொடுத்துனே இருக்கணும். ஏசு ஒரு நாள் கொடுக்கலன்னா நான் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். உன்னை மட்டும் ஆண்டு என்கிட்ட கொடுத்தாருன்னா வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. இதெல்லாம் தாங்கி தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வெறும் சக்கர பொங்கலே துண்டி நீ பரலோகம் போயிட முடியாது இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஒரு முள் படுக்கைக்கு சமம். ஹலோ கவனிங்க. சில சமயம் நல்லா இருக்கும், நல்லா ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்புறம் திக்குன்னு ஒரு குத்துற மாதிரி இருக்கும். புரிஞ்சிட்டீங்களா? ஒருத்தர் சொல்றாரு, நான் எழுதி வந்தேன். என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை ஒன்று இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை என்பது இல்லை. பிரச்சனை ஒன்று இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை என்பது இல்லை. உண்மைதானே? உனக்கு பிரச்சனை இல்லை, கோயில் வருவியா நீ? எத்தனை பேர் தேவனுக்கு தேங்க் பண்ண வந்திருக்கிற? இல்லை, நேற்று ஒரு குத்துனால தான் நீ கோயில் வந்துக்கிற இல்லையா? எத்தனை பேர் இல்லை பாஸ்டர், கடவுளை ஆராதிக்கு தான் வந்துக்கிறேன் பாஸ்டர் எனக்கு இல்லையா? தேவையை சொல்லி உண்மை துக்கப்படுத்த அப்படியா வந்திருக்க நீ? தேவையே நீ அப்படியா போய் சொல்லாம சொல்லுங்க, நெஞ்ச கை வச்சு, தேவையை சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். இப்படி சொல்லி எத்தனை கோயிலுக்கு வரீங்க? இல்லை, வயிற்று வலி பாஸ்டர் சோமனா. ஆமா இல்லையா? நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை இல்லைன்னா சாமிக்கு ஏதோ அர்ச்சனை. உனக்கு பிரச்சனைனால தான் என்ன பண்ற இல்லையா? எல்லாம் இயேசுவே
எனக்கெல்லாம் இயேசு தொல்லை மிகும் இவ்வுல துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பிரச்சனை இல்லைன்னா சாமிக்கு அர்ச்சனை இல்லை. அதனால தான் உனக்கு அப்பப்போ லைட்டாக பண்றது. ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன். இவங்க என் துதியை சொல்லி வருவாங்கன்னா இது வீட்டில் உட்காந்து துதி சொல்லுது. உன்னை கோயில் கொண்டு வர என்ன பண்றது? அப்போ ஒரு பிரச்சனை. உண்மைங்க, நீ தப்பா நினைக்காதீங்க. நம்மளாம் கொஞ்சம் இல்லையா, நான் நேற்று இருந்த பயபக்தி எனக்கு நாளைக்கு இருக்கமா இருக்காது. நேற்று சனிக்கிழமை ஐயோ நாளைக்கு கோயில் வரணும், பிரசங்கம் பண்ணணும், ஆத்மா இல்லையா, ஆண்டவரே தோத்துறோம் 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 தோத்துறோம். இன்னைக்கு பாருங்க பிரசங்கம் முடிச்சுட்டு சோத்துண்டு கம்முன்னு போர்வை தூக்கி போத்தின்னு தூக்கம். ஏன்? முடிந்தது, நாளைக்கு தான் பார்த்துக்கலாம் இல்லையா? இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியாது. எனக்கு பிரசங்கம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். சாரி, நான் அப்போ நான் எப்போதும் பயந்துருப்பேன். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுப்பேன் இல்லையா? உட்காந்து இடுப்பு வலிக்க உட்காந்து பிரசங்கம் எடுக்குது, ஜெபிக்கிறது, தோத்திரம் போடுறது. ஆனால் திங்கக்கிழமை உனக்கு அப்படி இருக்கமா, இதோட அடுத்த சண்டே தான் பார்த்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு வாக்குறதுனால மறுபடியும் இன்னைக்கு உட்காரணும். நாளைக்கு வாக்குறது ஆரம்பிச்சு வச்சுங்களேன், தோத்திரம் ஏசப்பா ஒரு நாள் ரெஸ்ட்டு. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பண்ணி இது பண்ணணும், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, மறுபடியும் சண்டே. அப்போ பிரச்சனை ஒன்று இல்லைன்னா தெய்வத்துக்கு சொல்லு அர்ச்சனை இல்லப்பா. நீ என்ன சொல்லு, எனக்கு பிரச்சனையே கொடுங்கப்பா, அப்போதான் நான் வார வாரம் வந்து கோயிலுக்கு கும்பிடுவான். ஆண்டவர் அவர் நல்லவர். உன்னை பிரச்சனை கொடுத்து உன்னை கூட்டி வந்த அவசியம் இல்லை. அவர் மேல இருக்கிற அன்பு. ஐ லவ் ஜீசஸ். உங்க பார்க்கணும், உங்க பார்க்கணும், உங்க நேசிக்கணும், உங்க மேல நான் அன்பா இருக்கணும் இல்லையா? கவனிங்க, நம்ம பிரச்சனைக்காக தெய்வத்தை தேடக்கூடாது. இஸ் மை லவர் இல்லையா? ஆமா, என் மணவாளன், அவர் என் மணவாளன், நான் அவரை தேடி வருகிறேன். ஆமே சொல்லுங்களேன். இந்த கான்செப்ட் உனக்குள்ள இருந்துச்சுன்னா தெய்வம் உன்னை பிளஸ் பண்ணுவார். நம்ம ஏரியா பாஸ்டங்க வாரம் வாரம் போய் சிஸ்டர் கோயில் வந்தீங்களா, சிஸ்டர் கோயில் வந்தீங்களா, சிஸ்டர் கோயில் வந்தீங்களா. எதுக்கு உனக்கு கூப்பிடணும்? எதுக்கு பாஸ்ட் உனக்கு விசிட் பண்ணணும்? உனக்கு ஏசு நேசிக்க மாட்டேன், நீ நேசிக்கலையா? பேதர் பார்த்து கேளு, பேதர் நீ நேசிக்கிறாயாப்பா? நேசிக்கிற ஆண்டவர் சொன்னானா இல்லையா? அப்போ என் ஆட்டுக்குட்டி மேய்ப்போ. நீங்கள் ஆடு நேசிக்கிறீங்களே, நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா சண்டே ஆனால் என் தெய்வத்தை போய் பார்க்கணும். நான் அவர்களை அங்கே சந்திப்பேன் தேவன் சொல்லுகிறார். இது நீங்கள் தேவனை சந்திக்கிற இடம். சண்டே ஆனால் நீங்கள் கோயிலில் வந்து அவரை சந்திக்கணும். சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை, அப்போ குடும்பம் எப்படி போங்க? யோபு என்ன நினச்சிருப்பார்? அடி பாவி. ஏன்னா அவர் வாயில் பாவம் செய்யலை, நல்ல மனுஷன். நான் என்ன, நீ அப்படி இப்படி திட்டிருப்போம். ஏண்டி இவ்வளோ சொல்றேன்னு கூட வந்து கொட்டாமல் சொல்லி சொல்ற வேண்டியது தானே? என்ன சொன்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் உனக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லி நீ கல்யாணத்தில் வாக்கு கொடுத்தியா இல்லையா? கொடுத்தியா இல்லையா? சொன்னல. நீ என்ன பண்ணோம்? அவர் ஒரு பக்கம் சொல்ற, நீ என்ன பண்ணோம்? ஒரு பக்கம் சொல்ற. அதான் நல்ல மனைவி. நல்ல மனைவி நல்லா இருக்கும்போது வாங்கி துண்ணல, நல்லா இருக்கும்போது சுகம் அனுபவிச்சல. இப்போ அவங்க கஷ்டப்படுறான்ல, என்ன பண்ணோம்? நீ ஒரு பக்கம் சொன்னா அவங்க ஆறுதலாக இருக்கான். பரவாயில்ல, என் முன்னாடி ஒரு பக்கம் சொல்றா, நான் ஒரு பக்கம் சொல்றேன். ஏன்னா பிள்ளைங்க இருந்தால் அது சொன்னி கிடக்கும், அது போயிடுச்சு, எல்லாம் செத்து போச்சு.
இப்படி இருக்க வேண்டிய மனைவி என்ன பண்றா? செத்து போயா? அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதான் குடும்பத்தை நாசமாக்கிடும். ரைட், தோத்துறோம். இந்த ஆளு நல்லா இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும். ஆமா, சம்பாதிச்சு போடுவான். வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லைன்னா அவங்க கதை என்னன்னு யோசித்து பாரு. இப்போ சொல்லிடுற, டேய் செத்து பட, ஏய் பட போட. ஒரு ஆம்பளை இல்லைன்னா ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்படுறா என்பதை கால ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போகுது, பாஸ்டர் அந்த ஆள் அங்கே போய் உட்காந்துக்கிறான் கஷ்டப்படுற. உண்மையை சொல்கிறேன், அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலைல 2 பிள்ளைங்க ரெடி பண்ணணும், கொண்டு போய் இந்த ஸ்கூலில் ஒன்று அந்த ஸ்கூலில் ஒன்று விட்டுட்டு இல்லையா, சிக்காக்கிற மாமனாருக்கு உதவி செய்யணும், பிறகு மதியம் சோறு ஆக்கணும், அப்படியும் சாயங்காலம் இந்த பிள்ளை கூட அங்கே ஒன்று அங்கே விடணும். உண்மையை பாவம் கஷ்டம் தானே இல்லையா? கவனிங்க, இந்த கஷ்டத்தில் உதவி செய்யணும் மனச. அதுதான் பைபிள் சொல்லுது, அவன் நாக்கு பட்டிய கத்தி மாதிரி இருக்குமா, கத்தி. ஒரு வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை, ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். யோபு 5:20 சொல்றாரு, நாவு ஒரு சவுக்கம். வாசிங்க யோபு 5:21. நாவின் சவுக்குக்கும். நாவு ஒரு சவுக்கு. சவுக்குனா என்ன? என்ன பண்ணும்? சுத்தி அடிக்கும், சொட்டி அடிக்கும். ஒரு சவுக்கு. ரெண்டாவது சங்கீதம் 52:2, நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. நாக்கு என்னவா? சவரகன் கத்தி. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. ஒரே வெட்டா விட்டுவிடும். ஏமா உங்க நாக்கு எப்படி ஐயா, உங்க நாக்கு எப்படி இருக்கு? தீட்டப்பட்ட சவரங்கத்தி. அதான் சொல், ஜாக்கிரதை நாக்க பார்த்துக்கணும். ஆமா, கொஞ்சம் விட்டா உடனே நாக்கு என்ன பண்ணும்? அடுத்தால க்ளோஸ் பண்ணிட்டோம் சவரங்கத்தில. அப்புறம் மூன்றாவது 143 சங்கீதம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். நாக்கு என்னவா? சர்ப்பத்தை போல் கூர்மை. சர்ப்பத்தை போல கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பம் பாத்தீங்கன்னா, சர்ப்பம் உங்க நாக்கு எதுக்கு சமம்? ஒரு குத்துச்சுன்னா போதும், விஷம் மண்டையை ஏறி போய் சேர்ந்துருவான். கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் பண்ணுங்கம்மா, நீங்களும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் அவ்வளோ பேச மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெண் வந்து 30,000 வார்த்தை பேசுமா, ஒரு ஆண் 10,000 வார்த்தை பேசுவான். ஒரு பெண் 30,000 வார்த்தை என்ன பேசுமோ தெரியாது. கோயில் வந்தா பேசுது, கோயில் விட்டா பேசுது, அந்த மரத்துக்கு உட்காந்து பேசுது, கேட்டை தாண்டி போனா பேசுது, அப்புறம் அந்த முக்கட்டை போய் உட்காந்து பேசுது. என்னம்மா பேசுவீங்க? ரகசியம் பாஸ்டர். எங்க விட்டாலும் பேசுது. இந்த மண்டை அப்படின்னு நடக்கும். எங்கப்பா ஒய்ஃபு அது பேசிக்குது பாஸ்டர், அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி கிடக்குது. இவர் 2 ஃப்ரெண்டு என்ன மச்சி எப்படி கிடாங்க, அவங்களா ஃபினிஷ் பேச தெரியாது பாவம். ஆனால் என்ன பேசுமோ தெரியல. அது சர்ப்பம். ஜாகிரதை, நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கினேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, இது அடங்காது, இது உன்னை கொளித்து விடும், இது ஒரு நெருப்பு. யாக்கோபு சொல்றாரு நாக்கை பத்தி, நெருப்பு கொளுத்திடும். தயவு செய்து இனி நிறைய குடும்பம் ஏன் நீ கெட்டு போச்சு, நிறைய குடும்பம் ஏன் உடஞ்சிச்சுன்னா இந்த நாக்கு தான் காரணம். கண்ட்ரோல் பண்ணுங்க, நாக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லையா? ஆமாம், தயவு செய்து சர்ப்பம் கத்தி இல்லையா? ஆனால் உன்னத பாட்டு சொல்றாரு, அவன் நாவின் கீழே தேன் இருக்குமா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:11 சொல்லுது, உன் நாவின் கீழ் என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. இருக்கா? உங்க நாக்கு கீழே என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். தேன் பால் இருக்கா, அல்ல பாம்பின் விஷம் இருக்கா? ஒரு இடத்துல போட்டுருக்குது, உன் நாவின் கீழே பாம்பின் விஷம் இருக்கு, சர்ப்பம் இருக்கிறது. எத்தனை பேருடைய நாக்கு இந்த மாதிரி இருக்கு? நாவின் கீழே தேனும் பாலும் இருக்கிறது. இருக்கா? நீ பேசுனா அவளை இனிமையா பேச, தேன் மாதிரி பேசுதுப்பா இல்லையா? அப்படியே பேசுற, கடகா முடகா கடகா முடகா கடகா முடுகா என்னன்னா பேசிடுது.
அது ஹூன் பண்ணிடும். நாவினால் சுட்டபடு அதுதான் உங்களுக்கு தெரியுமே. ஆனால் நாவினால் சுட்டபடு தான் மாறாது. சில பேர் இவங்க கூட மறந்துடுவாங்க. இது ஞாபகம் வச்சுருங்க சாகிற வரைக்கும். அன்றைக்கி கல்யாணத்துக்கு வரும்போது என்னை பொண்ணு பார்க்க வரும்போது, ஏமா உன் பொண்ணு பார்க்க வரும்போது என்னம்மா சொன்னேன், நீ மறந்துடுவோம், நான் மறக்க மாட்டேன். என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நீ என்னை கருப்பாக இருக்குன்னு சொன்னல, அன்றைக்கி ஏதோ பார்த்து சொல்லிட்டுமா கருப்பாக இருக்குன்னு. அது இது சாகிற வரைக்கும் வச்சுருக்கோம் மனசுலே. இந்த ஆள் மறந்துடும். ஒரு அம்மா அன்றைக்கி என்னை பொண்ணு பார்க்க வந்து நான் என்ன ட்ரெஸ் கட்டியிருந்தேன் தெருல போட்டு அடிக்குது. இதே உனக்கு ஞாபகம் இல்லைன்னா வேற என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும்? அப்படிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீ பொண்ணு பார்க்க நாங்களே டென்ஷன் வந்தோம். இப்போ நான் கூட பொண்ணு பார்க்க போனேன். நான் பொண்ணை நிம்மதியாக பார்க்கல, அவ்வளோ வெக்கம். என் கூட பொண்ணை பாரியா, பொண்ணு வருதுபார் பாரியா. நான் பொண்ணை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அன்னைக்கு நீ என்ன போட கட்டியிருந்த, நீ என்ன சுடர் போட்டு, அதை கேட்டு இன்னைக்கு அடிக்குது. 2 புள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பற்றி எடுத்தாச்சு. அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஞாபகம் இல்லை. நீ வேற எங்கே ஞாபகம் வச்சிருந்த? உன்னதான் நீ பார்த்துன்னு இருந்த. போ கெட் அவுட், டைவர்ஸ் பண்ணு. கவுனிங்க, ஒரு அம்மா சொல்லுது 75 இயர்ஸா ஒரு தாத்தா டைவர்ஸ் பண்ணுறாரு. எத்தனை வயசு? 25 வயசுல டைவர்ஸ். ஒரு அம்மா ஒரு 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 வக்கீல் சொல்லுது 25 வயசு என்ன டைவர்ஸ், இதுவும் கட்டி போகுது. அப்போ எத்தனை வயசானா டைவர்ஸ் டைவர்ஸ். ஆனால் தேவையில்லாமல் கிறிஸ்தவ டைவர்ஸே கிடையாது. சாகர வரைக்கும் என்ன பண்ணோம், ஒருமித்து தான் நீ வாழணும். புரியுதா? அதை தான் சொல்கிறேன். இன்பமோ துன்பமோ வாழ்வோ தாழ்வோ ஏதாவது சரி என்ன பண்ணோம், அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜெபிச்சு ஜெயம் எடுக்கணுமே தவிர நோ டைவர்ஸ். இந்த கிறிஸ்தவ டைவர்ஸே கிடையாது. அப்படி பண்ணா நீ பரலோகம் போக மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர். தள்ளி விடுதல் டைவர்ஸ். அனுசரிச்சு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணு. புரியுதா? ஆமா, உன் நினைவு வேறு, அவர் நினைவு வேறு. ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. அதை விட்டுட்டு இல்லையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடக்கூடாது. அவ்வளவுதான், லைஃப் லாங் போச்சு. 2வது வாரம் எப்படி போனா தெரியல. இவனை விட அவன் மோசமாக தானே பண்ணுவேன். போடா நீ என்ன உனத்தும் சொல்றேன், உன்னோடையும் அவனோட இவன் மோசமாக தானே பண்ணுவேன். மோசமாக தான் வருவான். நினைப்ப இக்கரைக்கு அக்கறையே பச்சை பொழுதுப்பா. அதனால தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கையா, வாழ்வோ தாழ்வோ சுகமோ கஷ்டமோ இல்லையா, ஜெபிச்சு உனக்கு ஒரு ஜெபன்ற ஒரு கிருபை இருக்குது. அந்த ஜெபத்தை நீ யூஸ் பண்ணிட்டா எப்பேற்பட்டாலும் மனம் திரும்பிடுவான். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. மனைவி புடவையை கொண்டு போய் வித்துட்டு சாராயம் குடிக்கவா. கவனிங்க, ஒரு நாள் அந்த அம்மா புடவை சர்ச்சைக்கு வரது, புடவை தேர்ந்து புடவை காணும். நாளை வித்து குஷ்டு வந்துட்டு படுத்து கிடக்கிறான். அன்னைக்கு போய் அந்த அம்மா இப்படியே போய் பக்கத்தில் ஒரு புடவை வாங்கி வந்து கட்டின்னு கோயில் வந்திருக்கு. இப்படிலாம் இருக்கிறான் உலகத்தில். அப்படிப்பட்ட ஆள் ஒன்று கிடைச்சா ஐயோ வானாப்பா சொல்லாதே. நிறைய ஆள் அப்படிதான் இருக்கு. ஜெபம் பண்ணு, ஜெபமே ஜெயம். எத்தனை நம்புறீங்க? கவனிங்க, எஸ்தருடைய புருஷனான அகாஸ்வேர் ராஜா பயங்கர கோபக்காரனா. ஒரு முறை அவன் கடல்ல பிரிட்ஜி கட்டினானா. கடல்ல ஒரு அலை அடிச்சு அந்த பிரிட்ஜி விழுந்து போச்சான். கடலுக்கு 150 சவுக்கடி கொடுத்தானா பாருங்க. எவ்வளவு முட்டாளா இருப்பான் பாருங்க. கடலை அடிச்சா கடலுக்கு நம்ம நோவ போகுது. அவ்வளோ அறிவு. இப்படிப்பட்ட ஆளை இந்த எஸ்த பிறகு மாத்திட்டா பாருங்க. ராசாத்தியே கேள், ராஜ்யத்தின் பாதி வேண்டுமா கேள். உன்னால் அப்படி மாற்ற முடியுமா? அவ எஸ்தர் பாஸ்டர், அவ மாத்திட்டா. அவளும் உன்ன மாதிரி பெண் தானே. அவளும் உன்ன போல பெண் தானே. அவளால் மாற்ற முடிஞ்சுதான் இல்லையா? ஒரு லூசு. அவன் ராஜா யாரு? லூசு. கடலுக்கு 150 சவுக்கு அடி கொடுக்குறான். அவன் யாரு?
லூசுலையும் லூசு. அந்த லூஸே மாத்திட்டானா எவ்வளவு பேர் சாமாத்தி அடிப்பாரு. அவளும் 10 மாசம் தான், நீயும் மாத்த முடியுமா? முடியுமா? நான் எஸ்தர் ஒன்றும் செலவு வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் நீ எஸ்தர் செலவு வைக்க வேண்டாம், எஸ்தரை போல மாறு. நான் செத்தாலும் சாகிறேன். போய் 3 நாள் உபவாசம் போட்டா பாருங்க. 3 நாள் உபவாசம் போடு. 3 நாள் உபவாசம் போடு. உன் குடும்பம் புருஷன் மனம் திரும்பலையா, பிள்ளைங்க மனம் திரும்பலையா, உபவாசம் போடு. கர்த்தர் பிச்சு கட்டுவார் பாருங்க. சாட்டை எடுப்பார் பாருங்க, சுத்துவார் பாருங்க, சவுக்கு எடுத்து சுத்துவார் பாருங்க. இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரம் கோயில் வந்து இல்லையா, ஏசு போதுமே ஏசு போதுமே. எப்போ? நேற்று வரைக்கும் ஏசு மானா. ஏன்? அவர் சவுக்கு எடுத்தாருன்னா இவன் திருந்திடுவான். அதனால உன்னால முடியாது, என்ன பண்ணு, எஸ்தர் போல நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி உபவாசம் போடு. எவ்வளவு வியாதி, பலவீனம், கஷ்டம், துன்பம், வேதனை, வறுமை, தரித்திரம், சாபம் எல்லாம் மாறும் பாருங்க. ஆமென். பைபிள் சொல்லுது எஸ்தர் 4 சூசா நகரம் கலங்கிற்று. ஆனா அதே வசனம் 8 பார்த்தீங்கன்னா சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். கலங்கின சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. காரணம் என்ன? இந்த 3 நாள் உபவாசம் தான். புரியுதா? இந்த மாசம் ஆரம்பமே 3 நாள் உபவாசம் போடு. மாசம் ஆரம்பமே 3 நாள் உபவாசம் போடு. அற்புதம் நடக்கும். சூசா நகரம் ஆர்ப்பரிக்கும் பாருங்க. எந்த குடும்பத்தில் அழுது புலம்பிக் கொண்டு உட்கார்ந்துருக்கீங்களே, பேர் சொல்லுது, அவங்க புலம்பிக் கொண்டு இருந்தாங்க, இருள் இருந்துச்சு. ஆனா எஸ்தர் ஜெபத்து பேர் பாருங்க, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. ஆமென். எத்தனை நம்புறீங்க? உன்னால் முடியுமா? ஜெபம் பண்ணா நடக்குமா? ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமான ஆளானாலும் சரி கர்த்தர் மாற்றுவார். ஆமா. அதனால ஆரம்பத்தை பார்த்து எடை போட்டுறாத. இல்லையா? கவனிங்க. இனி இவங்கிட்ட வாழ முடியாதுன்னு யோசிக்கிற நீயும், இனி இவனை விட்டு ஓடி போயிட்டா நல்லா இருக்குன்னு யோசிக்கிற நீயும் சேர்ந்து வண்டி ஓட்டுற பத்தியா? அதான் வாழ்க்கையா. இப்போ நம்ம நிறைய முறை யோசிப்போம், இனி இவங்கிட்ட வாழ முடியாதுப்பா. ஏமா இனி அவன்கிட்ட வாழவே முடியாதுமா. ஆனா சொல்லிட்டு மறுநாள் பேக் தூக்கி வேலை கிளம்புற பத்தியா? ஏன்? 2 பிள்ளைங்க இருக்குது. அப்படி யோசிக்கிறாலும், இனி வேணா வாழ முடியாதுன்னு ஓடியான்னு யோசிக்கிறாலும் மறுநாள் சேர்ந்து வாடுறாங்க பார்த்தீங்களா? அதான் வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. எத்தனை முறை நீ யோசிச்சிருப்ப? நானே யோசிச்சேன். இவ்வளவு பிரசங்கம் பண்ண நானே யோசிச்சேன். எங்க பாஸ்டர் டைவர்ஸ் பண்ணிட்டு பாஸ்டர். அப்ப ஆரம்பம் தெரியல, நானும் புரிஞ்சுக்கல, அவளும் புரிஞ்சுக்கல, நானும் புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கிறோம். இல்லையா? ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு தான் சம்பூர்ணமா இருக்கும். நீ ஆரம்பத்தை பார்த்துட்டே வேணா போதும் இதான் வாழ்க்கை நினைச்சிக்காத. ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க. சரி, இப்போ இந்த 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 நாக்கு என்ன பண்ண, நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா கவனிங்க, குடும்பம் கெட்டு போயிடும். 3வது நான் சொல்லி முடிச்சிடுறேன். குடும்பத்தை நிர்வாகம் சரியா பண்ணவில்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதுல 2 பேர். 1 நீதிமொழி சொல்லப்பட்ட குணசாலி, 2வது அபிகாயில். 1 அபிகாயில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 25. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. போதும், நீங்க வீட்டில் படிங்க, வீட்டில் போய் படிக்கணும். 18 இருந்து 25 வரைக்கும் வீட்டில் படிங்க. இப்போ டைம் இல்லை. ஏன்னா அப்பதான் அபிகாயிலுடைய புத்திசாலிதான் தெரியும். அபிகாயில் வந்து புத்திசாலியா, சௌந்தரியம் உள்ளவளா, பணக்காரி. 3 குணம் அவளுக்கு பைபிளில் போட்டு இருக்காம பாருமா. அபிகாயில் ஒரு புத்திசாலி,
அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா கவனிங்க, புத்திசாலி இல்ல, மகா புத்திசாலி. எப்படி சொல்லு? மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. ஒன்னு. ரெண்டு, ரூபவதியுமாய் இருந்தாள். ரூபவதி. மூணாவது பெரிய பணக்காரி. ஏன்னா அவங்க புருஷன் பெரிய ஆட்டு மந்தை வச்சிருந்தான். கவனிங்க, இப்போ தாவீது அந்த மலை மேல ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரோடு கூட வாலிபருக்கெல்லாம் சேர்த்து சாப்பாடு தேவைப்படுது. அப்போ கவனிங்க, அந்த மலையில் இருக்கும்போது இவங்க நாபாலுடைய ஆடுலாம் அவர் பார்த்து காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனால நாபால்ட்டு போய் ஒரு ஆடை கேட்டு வாங்கின போனா நாபால் ஒரு லூசுன்னு பயில் போட்டுருக்குது. நாபால் ஒரு லூசு இல்லையா, அவன் பைத்தியக்காரன் பொண்டாட்டியே சொல்றான். கவனிங்க கவனிங்க, அந்த பைத்தியக்காரனுக்கு பாருங்க மக புத்திசாலி பொண்ணு கிடச்சிருக்குது, சௌந்தரியமான பொண்ணு கிடச்சிருக்குது, பணக்கார பொண்ணு கிடச்சிருக்குது. ஸ்தோத்திரம். கவனிங்க, இவன் கொடுக்க மாட்டேனால தாவீது கோபம் அடைஞ்சு டேய் எல்லா ஆடையும் வெட்டி க்ளோஸ் பண்ணுறான்றான். அப்போ இந்த செய்தி எப்படி அந்த அம்மா கேள்விப்பட்டு நம்பிட்டாங்க. உடனே தீவிரமாய், கவனிங்க, தீவிரமாய் ஒரு நிமிஷம் அந்த அம்மா லேட் பண்ணியிருந்தா கூட மொத்த ஆடும் காலி ஆகிட்டு இருக்கோம். இந்த செய்திக்கு போய் கேள்விப்பட்டவன் தீவிரமாய் அந்த அம்மா புறப்பட்டுச்சு. ஏன்னா எவ்வளோ 200 அடை, 200 திராட்சை கொலை, அப்படி இப்படிலாம் ஏற்றினு கதமை ஏற்றினு புறப்பட்டு வேகமாக ஓடி வந்து தாவீதுக்கு கொடுத்து தாவீது காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா அந்த புருஷன் செஞ்சதை மன்னிச்சிருங்க ஆண்டு, தயவுசெய்து எங்களுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. இருக்கு பைபிளில், நீ 18 30 வாசம் முடியும். புரியுதா? அப்போது கவனிங்க, ஒரு பெண், ஒரு குடும்பத்தை கற்ற பெண்ணுக்கு இப்படி நல்ல குணங்கள் இருக்கணும். உங்கள் குடும்பத்து மேலே ஒரு 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 தேவையில்லாத ஒரு செய்தி வருதுன்னா பெண்கள் உஷாராயிடணும். ஆமே. கவனிங்க, இங்கே போட்டிருக்கு பைபிள், அவள் தீவிரமாய். புரியுதா? உங்கள் குடும்பத்தை மேலே ஒரு நாசம் வருதுன்னா நீ என்ன பண்ணணும்? யோசித்து செயல்படணும், உடனே செயல்படணும். புரியுதா? கொஞ்சம் லேட் பண்ணா கூட உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். ஆமே. பாருங்க, அவ புத்திசாலி, ரூபவதி, பணக்காரி. போய் தாவீது காலத்து சாஸ்தாம வந்துட்டா. மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு நிர்வாகம் பண்ண தெரியணும் குடும்பத்தை. கவனிங்க, நிர்வாகி யார் தெரியுமா? பெண்கள், உழைப்பாளி ஆண்கள். இவங்க போய் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதை அழகாக்குது யார் தெரியுமா? ஒரு பெண் தான். நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஐயா வராரு, சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், நான் வேலைக்கு போய் வருவேன், என் மனைவி தான் பாஸ்டர் இந்த வீட்டை கட்டினா, அங்கே ஒரு வீடு கட்டியிருக்கிறா, அங்கே ஒரு வீடு கட்டிக்கிறா. சொன்னேன், இந்த அம்மாவுக்கு ஒரு செலவி, மிளகு செலவி. ஏன் அன்னைக்கு என்ன சம்பளம் கிடச்சிருக்கோம்? மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா கொடுத்துருமா சம்பளம் கவர்மெண்ட்டில், ஒரு கவர்மெண்ட்டில் ஸ்டாஃபு, அதுவும் தபேதார். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? அவ்வளோதான் கிடச்சிருக்கோம். இந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் 2 பிள்ளைய வளர்த்து உருவாக்கி 3 வீடு கட்டியிருக்குதுன்னா அந்த அம்மா நிர்வாகி தானே? கைத்தட்ட அந்த அம்மாவுக்கு. படிக்கல புரிஞ்சிட்டா? அந்த அம்மா தான் அந்த முழு குடும்பத்தையும் கோயில் கூட்டின்னு வந்தது. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல நிர்வாகியாக இருக்கணும். ஆமாம், ஓட்டக்கை வச்சுக்கின்னு இல்லையா, புருஷன் கொண்டாந்த 2 ரூபா கொடுத்தா அதில் 10 ரூபா வச்சுருக்காது. நிர்வாகியாக இருக்கணும், நல்ல நிர்வாகம் பண்ணணும் குடும்பத்தை. புரியுதா? அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போய் நேற்று ஒருத்தர் பேசியிருந்தேன், பாஸ்டர் அந்த வீட்டுக்கு 300 ரூபா தான் பாஸ்டர் கரண்ட் பில்லு, எங்கள் வீட்டுக்கு 8000 வந்துக்குது. எங்கள் வீட்டுக்கு 8000. ஒரு வீட்டுக்கு 2 மாதம் 300 ரூபாவா? நான் கேட்டேன், ஏமா நைட்டில் ஃபேன் போட மாட்டீங்களா? இல்லையா, ரொம்ப எதுவுமே போத்திக்காமல் தரையில் படுத்து கிடப்பீங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஃபேனுக்குன்னு போட்டாலும் 2 மாதம் ஃபேன் போட்டாவே 300 ரூபா வந்துருமாங்க. 2 மாதம் சேர்த்து 300 ரூபா வந்துருக்குது. 300 ரூபா கூட இல்லை, 247 ரூபா வந்துருக்குது. இப்போ அது நல்ல நிர்வாகியா? நான் 8000 ரூபாய் என் கரண்ட் பில், நான் நல்ல நிர்வாகியா? அவன் அடிப்பார்ல, இப்போ அவனும் மனுஷன் தானப்பா, நீயும் மனுஷன் தானப்பா, உனக்கு என்ன 8000? அதை தான் முத்திசாதனமாக மாட்டேன். காலை வேலையை ஜென்ரேட்டில் டீசல் போட்டு ஓட்டுறேன். இல்லைன்னா போன மாதம் 45 வந்துச்சு கரண்ட் பில்லு. ஆடு சொன்ன, டேய்
ஜெனரேட்டர் குத்துனா இல்லையா? ஒரு வேளை ஜெனரேட்டர் ஓட்டுறானே. இப்போ பாருங்க 28,000 வந்துச்சு கரண்ட் பில். நிர்வாகியா? நிர்வாகியா? ஏன்னா ஏழை மக்கள் போடுற காசு வீணா போகக்கூடாது. ஆமாம், 2000 ரூபா ஊற்றினா போதும், அது 2 மணி நேரம் ஓடி நடக்கும் போட்டுன்னு. நம்ம கரண்ட் பில்லு கம்மியாயிடும். இப்போ அடுத்தது சோலார் சிஸ்டத்தை ரெடி பண்ணுறேன். சோலார் சிஸ்டம் ரெடி பண்ணுறேன். சோலார் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டா கரண்ட் பில்லே கட்ட வேண்டிய அவசியம் வராது. கரண்ட் நம்ம காசு கொடுத்து போகணும். உங்களுக்கு பண்ண சொல்ல நான் ரெடி பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்து போட்டுக்கலாம். என் கரண்ட் உன் வீடு வரட்டும், உன் கரண்ட் என் வீட்டுக்கு வரட்டும். ஆமாம், நிர்வாகம் பண்ண தெரியணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு அம்மா கேட்குது, பாஸ்டர், ஒரு அம்மா கேட்டிருக்கு, நம்ம பாஸ்டருக்கு வெளிநாட்டு பணம் எல்லாம் வருதோ? உனக்கு அந்த சந்தேகம் வரலாம். வேண்டாம், வெளிநாட்டு பணம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு தொழிலாளி, உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். அதை விட்டுட்டு எதுக்கே வெள்ளக்கார படம் நமக்கு? அவன் யாரை கும்பிட்றான்? ஏசுனா கும்பிட்றான். நான் யாரை கும்பிட்றேன்? அப்புறம் நீ அவன்கிட்ட கையை தரணும், பிச்சை எடுக்கணும், தேவையில்லை. ஆமாம், ஒழுங்காக உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, வேதமாசி, ஊழியம் செய்ய, ஆண்டு கூத்துட்டு போயின்னு இருப்பார். நம்ம சந்தேகம் வந்துட்டு, ஏன்னா லேண்டாக வாங்கி போடுறாரு, கோடி கோடியாக கட்டுறாரு. எங்கே வருது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட வட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். கைத்தடி ஆண்ட மையப்படுத்து. நமக்கு ஒரு ஒத்தாசை இருக்கு, நமக்கு ஒரு ஒத்தாசை இருக்கு. அதை மறந்துடாது. நீ எதுக்கு நம்ம வெள்ளக்கார விட்டு போன? நமக்கு எதுக்கு இல்லையா? எதுக்கு நம்ம கடன் வாங்கணும்? ஒத்தாசை வரும் பருவதம் போய் கேளு, விடாத அவரை, விடமாட்டாண்டவரே இல்லையா? ஆமாம், அன்னாளை போல ஆலயத்தில் அனுதினம் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். அதைய ஒரு ஜெப வீராங்கனை. உன் துக்கம் சந்தோஷம் மாற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டாண்டவரே. அதை விட்டுட்டு இல்லையா, மூக்கு உறிஞ்சிக்கணும், கண்ணு உறிஞ்சிக்கணும், காதை உறிஞ்சிக்கணும் இருக்கணும். செய், நான் உன் பிள்ளை இல்லை, செய். பரலோகம் இறங்கி வீட்டுக்கு வந்துடும். ஆமாம், செய். அண்ணாள் நம்ம மாதிரி ஒரு பெண் தானே, எப்படி ஆண்டு உள்ளத்தை மாற்றிட்டாளா இல்லையா? உட்காந்து அழுறா பாருங்க, அழுகுற கோயில். நீ என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு அவமானமாக இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்கு, அழுதான். தேவன் சொல்றாரு, அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் அண்ணாள் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள். முன்னாடி சர்ச்சு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போது பைபிள் காலேஜ் படித்த ஒரு பொண்ணு, பாஸ்டர் எனக்கு தெரியுதா? ஆமாம், மாசமாக இருக்கிற பாஸ்டர். அதான் உன்னை பைபிள் காலேஜ் பார்க்க முடியலையோ? ஆமாம் பாஸ்டர், பிள்ளை பற்றி வந்துடுறோம் பாஸ்டர். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ஆனால் அவன் புருஷனும் பொண்ணாட்டியும் 2 பேரும் பைபிள் காலேஜ் படிக்க வந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிஹெச் வந்துட்டாங்க அவங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு ஏக்கம், எஸ்ஸப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையா ஆசுவே. ஆனால் முந்தானத்தை பார்க்குற அந்த சர்ச்சில் வைத்ததில் உட்காந்துக்குது. என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர செபித்திடுவேன். புரியுதா? விடாத ஆண்டவரை. சும்மா உட்காந்துன்னு அப்படி ஏந்து வந்துடக்கூடாது. பரலோகம் உன்னை ஜபத்தை பார்த்து விடுப்பா, டைம் ஆகுது, நான் போகிறேன், பொழுது வெடி போகுது, அப்படியே ஏசப்பா உன்னை கெஞ்சணும். கெஞ்சினாரா இல்லையா? யாக்கோபு கிட்ட, விடுப்பா பொழுது வெடி போகுது, என்னை ஆசீர்வதி. இரவெல்லாம் ஜபிக்கிறான், போராடுறான் ஆண்டவர் கூட. ஆண்டவரேன்றது, எப்பா விட்டுடுப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா, பொழுது வெடிதுப்பா, யாரும் பார்த்துப்பா, என்னை பிளஸ் பண்ணு, என்னை பிளஸ் பண்ணு. சரி, இனி இன்று வந்து இஸ்ரவேல் போ. அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபம் பண்ணா உன் குடும்பம் குட்டி பரலோகமாக மாறிடும். குட்டி பரலோகமாக மாறும். எதுவுமே நம்பரை விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பம் எப்படி ஆகணும்? குட்டி பரலோகம், குட்டி பரலோகம் ஆகணுமா? நல்லா இருக்கணுமா குடும்பம் இல்லையா? ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் குடும்பம் எப்படிதான் சரி, கோணலும் மாறுமா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை சரியாக்கிடுவார். அவரால் முடியும். எதுவுமே நம்புறீங்க? முடியும்.
புரியுதா? நல்ல நிர்வாகம் பண்ணுங்க, நல்ல நிர்வாகம் பண்ணுங்க. மணி ஆயிட்டு, சோத்திரம். கவனிங்க, அந்த குணசாலி ஸ்ரீபதி நம்ம வாசிக்கிற 13 வாசிமா, 13, 31, 13. ஏன்னா இந்த பிரசங்கம் இதோட முடிய போகுது. சோத்திரம். 31, 13. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி, ஒரு பெண் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தேடுறா. தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்யறானா. நம்ம வேலை எப்படி இருக்குது? அம்மா நீ எப்படி வேலை செய்யற? அப்படி முக்கிக்கணும், முனைவிக்கணும். ஏமா டீ போட, பால் கெட்டு போச்சுங்க. அப்போ வரும் பாரு கோபம். ஒரு வேலை சொன்னா உற்சாகமா செய்யணும். பாருங்க, அவ ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி கண்டுபிடிச்சு உற்சாகமா திருச்சி வேலை செய்யற. பாருங்க, அப்படி ஒரு உற்சாகம் இருக்கணும். ஒரு வேலை விட்டா முக்கிக்கணும், முனைவிக்கணும் இல்லையா, சண்டை போட்டுக்கணும். நான் அப்படிதான் செய்யணுமா, அவனை செய்ய சொல்ல, அவளை செய்ய சொல்ல. ஏன் நீ செய்ய, ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதா? உற்சாகமா இருக்கணும். புரியுதா? கோயிலுக்கு வர்றதுக்கு உற்சாகமா இருக்கணும், ஜெபிக்க உற்சாகமா இருக்கணும். ஆமா, முதல்ல உன் சத்தம் தான் கேட்கணும். ஏன்னா அவர் தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள். இருக்கா? தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள், தன் கைகளை பலப்படுத்துறாள். உன்னையே நீ பலப்படுத்திக்கணும். புரியுதா? ஆமா, அப்படி ஒரு உற்சாகமான ஆவி வரணும் உங்களுக்குள்ள. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, புரியுதா? உற்சாகம். அவர் தன் கையினாலே உற்சாகமா வேலை செய்கிறார், தன்னை பலத்தால் இடக்கட்டி கொள்ளுகிறார். சரி, நம்ம ஏன் நிற்கலாம், மணி ஆயிட்டு. கவனிங்க, மனம் திறந்து பேசுங்க. என்கிட்ட ஒன்றும் பொய் இல்லை. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் தேவ நாம மகிமைப்படணும் இல்லையா? நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்படணும். புரியுதா? எல்லாம் சோமன் தவறை நம்ம ஆணோட ஒப்பு கொடுத்துருங்க. தவறு ஏசப்பட ஒப்பு கொடுங்க. தவறுன்னு சொல்றா ஏசப்பா மன்னிப்பார். மறுபடியும் நீங்க ஒரு புது வாழ்க்கை வாழ நீங்க தீர்மானம் எடுங்க. ஏன்னா இயேசு நல்லவர். இந்த 7ஆம் மாசத்துலேருந்து உங்க வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் இல்லையா, உங்களுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் எல்லாமே மாறணும். ஆமென். ஆமா, யோபின் பிள்ளைகள் அந்த தேசத்திலே இல்லையா சிறப்பா இருந்தாங்களாம். பைபிள் போட்டு ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? வாசிமாத யோபின் பிள்ளைகள் எங்கும் யோபின் குமாரத்தைகளை போல் சௌந்தரியமான ஆள் யாரும் இல்லை. அப்படி இருக்கு நம்ம குடும்ப பிள்ளைகள். ஆமா, கைவதி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எங்களை இன்னும் ஒரு விசை கூட உங்க சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், யோபின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், குணசாலி பெண்ணை அபிகாயிலை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி மறுபடியும் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சில குறைகளை, சில தவறுகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி ஆண்டவரே, எங்களை மறுபடியும் செவ்வையான பாதையில் நடக்க எங்களுக்கு நீ சொன்ன வார்த்தைகளை ஸ்தோத்திரம் சொல்லி கை உயர்த்தி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, நீ சொன்ன வார்த்தை நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, கீழ்ப்படுகிறப்பா. நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமா, கேளுங்க. இந்த 6 மாசத்துல எத்தனை முறை நம் தேவனுடைய வார்த்தையை கேட்காம, கீழ்ப்படியாம, பின்னிட்டு பார்த்து இல்லையா, நம்ம மேல தேவனுடைய சாபங்கள் வர ஏதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிருபையாய் நம்மளுக்கு பரிந்து பேசி மன்றாடினபடினாலே நமக்கு இந்த நாள் வரைக்கும் அவருடைய தயவு இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் தரிமையான மக்களுக்கு ஜெபம் பண்றப்ப ஆசீர்வதியும். நீ சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற கோணலானவைகளெல்லாம் சபையாக்கி ஆண்டவரே, வரப்போற புது மாசத்துல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் ஐயா, தேவனுடைய பார்வையில ஒரு விலையேறி பெற்ற குடும்பமாய் நீ மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் இருக்கிற ஐயா எல்லா கோணலானவைகளெல்லாம் கர்த்தர் சபையாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தடைகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள், மனுஷிக ஆவி எல்லாம் விலகும்படியா ஜெபம் பண்றப்பா. கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபம் பண்றப்பா.
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாக்குவீராக. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பொல்லாத பிசாசின் கிரிகள், வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளை இல்லாத மக்களுக்கு புத்திர பாக்கியத்தை தருவீராக. வியாதியோடு வந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் இந்த தேவ ஆசீர்வாதம் போய் கிடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நாங்கள் இன்னொரு புது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம்ப்பா. உடைய கரம் எங்களோடு இருக்கும்படியா செபிக்கிறப்பா. ஆண்டவரே இம்மட்டும் எங்களோடு கூட ஐயா கடந்து வந்த தெய்வம் வரப்போகிற மாதங்களும் எங்களோடு வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாரையும் நீ ஆசீர்வதியும். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. ஒரு பாத்திரம் நிரம்பி வடியட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டுமே நம்ம காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு காலை சரியாக 5 மணிக்கு நம்ம சபையிலே வாக்குத்தத்தமான ஆராதனை இருக்கிறது. பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.